அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் யாருப்பா அமெரிக்காவை மிரட்டுறது? யார் அப்படி மிரட்டுறது? டெக்சாஸில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 20ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 20 வரைக்கும் சண்முகம் இழுத்து மூடுன்ட்டாங்க. மர்மமான ட்ரோன் அட்டாக் பண்ண வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பாயிட்டாங்க. என்னது, அமெரிக்கா அடிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்களா? அதாவது 9/11 இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி இன்சிடென்ட் ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில். நினச்சி பாருங்களேன் எவ்வளோ பரபரப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே மட்டுமா மிரட்டல்? இன்றைக்கி ஈரான் தரப்பில் இந்த ஐஆர்ஜிசியோட செலிப்ரேஷன் டே, 47வது செலிப்ரேஷன் டேவில் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ட்ரம்ப்போட புகைப்படத்தையும் நெதன்யாகு அவர்களோட உருவப்படத்தையும் எரித்து என்னென்ன பண்ண முடியுமோ கந்திரங்களை பண்ணி வச்சுருக்காங்க. கடுமையான எதிர்ப்புகள். அப்புறம் அமெரிக்கா செய்த சம்பவங்கள் என்ன? வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து அமெரிக்கா பயப்படுறாங்கன்றாங்க. திடீர்னு கனடாவை பயங்கரமாக மிரட்டிட்டாங்க. உடனே சுதாரித்த ஐரோப்பா வந்து வேறு வித முடிவு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல சம்பவத்தை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, நம்ம துருக்கிக்கு ஃபஸ்ட்டு போகலாம். உங்கள் துருக்கி கூட்டு போய் உங்களை ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் துருக்கியினுடைய பாராளுமன்றத்தில் நேராக இறங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வரலாம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு சண்டை காட்சியோடு ஆரம்பித்தா தான் வீடியோ பதிவு நல்லாயிருக்கும். தன்னால் கலகலன்னு ஆரம்பிப்போம். இப்போலாம் ஒன்றும் இப்படி ஃபைட்டு தான். ஏன்னா எலெக்ஷன் வேறு நெருங்கிடுச்சு இல்லையா, அதனால் ஒரே ஃபைட்டு ஆரம்பித்தா தான் வந்து நல்லாயிருக்கும்ல. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ பதிவு எங்கே அப்படின்னா, இது துருக்கியினுடைய பாராளுமன்றம், குறிப்பாக இஸ்தான்புல்லில் சீஃப் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒருத்தர் வந்து ஜஸ்டிஸ் மினிஸ்டருக்கு பதவி பிரமாணம் ஏற்று வைக்கிறதுக்காக வராங்க. அந்த ஜஸ்டிஸ் மினிஸ்டர் பதவி பிரமாணம் ஏற்றுக்கு வரும்போது ஆப்போசிட் எம்பிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை தேர்ந்தெடுத்தது வந்து ரூல் ஆஃப் லாவிலிருந்து நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அப்படியே சூதானமாக தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க பாரு. கடுமையான சண்டை. அவங்கவுங்க கடைசியில் மாறி மாறி குத்தி மூக்க உடைஞ்சது தான் மிச்சம். நல்ல வேலை அந்த இடத்துல எரடகன் இல்லை, எல்லாம் எரடகன் அவர்களே அடித்திருப்பார், நல்ல வேலை தப்பித்து விட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நான் துருக்கியோட பாராளுமன்றத்தில் சொல்லிகிட்டு இருக்குங்க. அதை என்ன கொஞ்சம் நினைவில் வைத்து கொள்ளுங்க. இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா, டெக்சாஸில் போகிறோம். அரண்டு போனால் அமெரிக்கா. என்ன காரணம் அரண்டு போச்சு அப்படின்னா, இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, மெக்சிகோவுக்கு பக்கத்தில் எல்பேசோ அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய விமான நிலையம் இருக்குங்க. இந்த விமான நிலையத்தில் திடீர்னு மர்மமான ட்ரோன் ஒரு 3 அல்லது 4 வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அமெரிக்கா தரப்பில். திடீர்னு என்ன விமானங்கள் பறக்குது, ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. சரக்குன்னு போனால் எப்படி இருக்கும்? அது பயணிகள் விமானம். எளிய சண்முகம் எல்லாத்தையும் இழுத்து மூடலே அப்படின்ட்டு திடீர்னு ஒரு அவசர அழைப்பு கொடுக்குறாங்க. அது எடுத்த உடனே அங்கே எஃப்ஏஏன்னு சொல்லுவாங்க. எஃப்ஏஏ அப்படின்னா ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு பெரிய அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஃபுல்லாக டெம்பரரி ஃப்ளைட் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பறக்க விட்டாங்க. அதுக்கப்புறம் 20 பாருங்க, பிப்ரவரி 20ஆம் தேதி வரைக்கும் இனி இந்த ஏரியாவில் விமானங்கள் பறக்காது. எல்லை பகுதி முழுவதும் அலர்ட் நிலையில் கொண்டு வந்துட்டாங்க. அலர்ட் நிலையில் கொண்டு வரதுன்னா, ஏற்கனவே அவங்கக்கிட்ட அந்த மெக்சிகோனுடைய பார்டர் பகுதியில் அமெரிக்கா கிட்ட வந்து எல்லா வான்தடுப்பு சாதனங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றிருக்காங்க. ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன காக்கா அந்த பக்கம் பறந்தால் கூட சொல்கிற அளவுக்கு தயாராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் மீறி அங்கே விமான நிலையத்தை தாண்டி கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னும் போது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் ஜெர்க் ஆகிடுச்சு. ஆஹான்ட்டு. ஏன்னா சமீப காலமாக ஐரோப்பாவை உலுக்குகின்ற மர்மமான ட்ரோன், நேட்டோ நாடுகளை அசர வைக்கக்கூடிய மர்மமான ட்ரோன் திடீர்னு விமான நிலையங்களே ஒட்டுமொத்தமாக கேன்சல் பண்ணுவாங்க, அதாவது பறக்கிறத. அதில் ஜெர்மனி வந்து அதிகமாக மாட்டியிருக்குன்னு சொல்ல முடியும். போலந்துடைய விமான நிலையம் அதிகமாக மாட்டியிருக்கு. அப்புறம் அமெரிக்கன் செல்ல பிள்ளைகள் லாட்வியா, லிதுவேனியா இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு விமானம் பறக்கிறத டோட்டலாக நிறுத்திடுவாங்க. ஃபுல் டே நிறுத்துவாங்க, 2 நாள்லாம் நிறுத்தியிருக்காங்க பின்னாந்தெல்லாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி மர்மமான ட்ரோன் வந்து பறக்கும், திடீர்னு கஷ்டமாயிடும். சரி, இது ஐரோப்பாவை மட்டும்தான் மாட்டுதான்னா, திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் போயிட்டு ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து அவங்க விமான நிலையத்துக்கே வச்சாங்க பாரு செக்கு. இதுதான் மிகப்பெரிய ஒரு செக்கு. கடைசியில்
காலையிலேருந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டு அப்புறம் சாயந்தரமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இல்லை சாயந்தரம்னா விடிய காலையில் சைடு நான் ஃப்ளைட் பறந்தது நைட்டு, அப்புறம் விடிய காலையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அந்த ட்ரோனை வந்து நம்மளுடைய இராணுவம் வந்து சிறப்பான முறையில் சுட்டு வீழ்த்திட்டாங்க, அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம், அதை வந்து அத்துமீறி நம்ம பல வார்னிங் கொடுத்தோம், பல அத்துமீறி அதை நுழைஞ்சிருக்கு, அதனால் இப்போதைக்கு ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை முழுமையாக எலிமினேட் பண்ணிட்டாங்க, அதனால் நாங்கள் இந்த உத்தரவை வந்து முழுமையாக நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா, என்னப்பா நம்மளுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மெஷர்மெண்ட்டு, நம்மளுடைய எல்லை பாதுகாப்பு எல்லாமே என்ன ஆச்சுன்ற மாதிரி ஒரு பெரிய பலத்த சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்து ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் நார்மல் சகஜ நிலைக்கு வந்துட்டாங்க. சகஜ நிலைமைக்கு வந்திருந்தா கூட தொடர்ந்து எல்லை பகுதியில் குறிப்பாக இவங்க என்ன பண்ணாங்க, ட்ரக் கார்ட்டலை ஒழிப்பதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபடுறதில்ல. ஏற்கனவே அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க, மெக்சிகோவில் ட்ரக் கார்ட்டல்கள்லாம் நிறைய ட்ரோன்லாம் இருக்குன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டாங்களாம், அதனால் இந்த தாக்கல் நடத்த பண்ணுறாங்க. பட் ஆனால் இது வேறு விதமாக கனெக்டிங் இந்த டாட் கொண்டு வரது கூட வாய்ப்பு இருக்குது. மேபி ரஷ்யா வந்து மெக்சிகோவுக்கு ஏதாவது ட்ரோன் கொடுத்து இது மாதிரி பண்ணுறாங்களான்ற இன்னொரு ஆங்கிளில் கூட அன்னசியாக ஆராய்வாங்க. அதுக்கப்புறம் இன்னும் தடைகளை போகிறதுக்கு ஏதாவது ப்ரெஷர் கொடுக்குறாங்களா இல்லை வேறு ஆங்கிள் அணுகுறாங்களான்னு தெரியல. இப்போது நிலைமைக்கு அமெரிக்கா கொஞ்சம் ஜெர்க்கு காட்டியிருக்காங்க மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ட்ரக் கார்ட்டல். சரி, அவங்க தான் அப்படின்னா வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா வந்து இப்போது நிலைமை கொஞ்சம் பயந்துட்டாங்க, இல்லைன்னா இந்த தாக்குதல் வந்து எப்பயும் அவங்க நடத்தியிருப்பாங்க. என்ன காரணம், தாக்குதல் நடத்தினா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டாங்க அப்படின்னாங்கன்னா, ஈரான் முழுமையாக நிறுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆயில் ப்ரைஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு உயரும். ஆயில் ப்ரைஸ் உயர்ந்தது அப்படின்னா அது எல்லா நாடுகளும் பாதிக்கும். அதனால் எல்லா நாடுகளும் சேர்ந்து ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அது இல்லாமல் ஆயில் விலை கம்மியாக இருக்கிற வரைக்கும் தான் அமெரிக்கா வந்து பெருசாக அவங்க ப்ரொடக்ஷன் யூனிட் இல்லைல்ல, அவங்க எல்லா நாடுகிட்டையும் வாங்கி தான் ரிஃபைன் பண்ணி தானே மற்ற நாடுகள் கொடுக்குறாங்க. அதனால் அவங்களுக்கும் பெரிய அளவுக்கு லாஸ் தானே. அதனால் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அது குறைக்கணும்னு தான் எய்ம் பண்ணுவாங்க. பட் அதனால் பயப்படுறாங்க, ஈரான் வந்து பெரிய அளவுக்கு அட்டாக் பண்ணிடுமான்ற மாதிரி பயப்படுறாங்க. ஏற்கனவே அங்கே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்கே ஈரானை சார்ந்த 20 நிறுவனங்களுக்கு மேலே பொருளாதார தடையை போட்டு வச்சுருக்காங்க. இந்த பொருளாதார தடை என்ன அப்படின்னா, அதையும் மீறி அந்த கடற்பரப்பில் அதை சார்ந்த கப்பல்கள் வந்து கூடாயிலையோ மற்ற ஏதாவது ஏற்றிட்டு போனால் பிடிச்சிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அப்போ ஏற்கனவே அதையும் பிடிக்கிறாங்க, அங்கே ரஷ்யானுடைய ஷேடோ பிளாட்டும் ஷேடோ ஷிப்பையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த கப்பல்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சதுனால இப்பயே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதி வெறிச்சோடி தான் இருக்குது. அதனால் வருகின்ற காலங்களில் விலையேற்றம் வந்து பெரிய அளவுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இதில் நம்ம இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அமெரிக்கா கொடி ஏந்திய கப்பல்களும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த பரபரப்பின் உச்சம் வந்து அப்படியே தான் இருக்குது. பட் ஆனால் இன்னைக்கு ஒருமித்த தனது ஆதரவை வந்து ஈரானுடைய மக்கள் பெரும்பாலும் தெரிவித்திருக்கிறார்கள். அதுக்கான வீடியோ பதிவுகள் சும்மா அப்படி ஈரானே குலுங்கியது, அதிர்ந்தது ஈரான், அந்த அளவுக்கான ஆதரவு. ஏன்னா ஏற்கனவே ஐதுல்லா அலி காமேனி வந்து சொல்லியிருந்தார், வீதியில் வந்து தனது ஆதரவை தெரிவிங்கள் அப்படின்னாங்க. அதில் டெத் டு இஸ்ரேல்னு சொல்லிட்டு இந்த சாத்தானிக்குன்னு சொல்லிட்டு அவருடைய சாத்தானிக்கினுடைய உருவ படம் இருக்கும் அங்கே சிலை மாதிரி, அந்த சிலையை ஃபுல்லாக வந்து எரிய விட்டாங்க. ஒரு பக்கம் இஸ்ரேலினுடைய அந்த சிலை மாதிரி இருக்கும், அதை வந்து வெளியே விட்டுருக்காங்க. அப்புறம் பெரும்பாலான பகுதிகளில் வந்து இந்த ட்ரம்ப் வந்து ட்விட் பண்ண வரல, அந்த ட்விட்டெல்லாம் எடுத்து பலகை எடுத்து குப்பையில் போட்ட மாதிரி, போயா ட்ரம்ப்பு நீயும் குப்பையிலையும் அப்படின்ற மாதிரி வந்து அங்கே ஒரு ஆங்கிளில் பார்த்தேன். நிறைய ட்ரம்ப்பினுடைய முக்கிய நபர்களை வந்து சவப்பெட்டிக்குள்ளே க்ளோஸ் பண்ணி வைத்து அதை ஒரு நினைவு சின்னமாக வச்சு அங்கே போயிட்டு மக்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வைத்தாங்க. அப்புறம் நிறைய இடத்துல வந்து நெதன்யாகு அவர்களையும் அப்புறம் ட்ரம்ப் அவர்களையும் ஜேடி வேன்ஸ் இது மாதிரி இவங்களோட உருவ படங்களை ஃபுல்லாக தூக்கில் தொங்குற மாதிரி, அதாவது கழுத்து தொங்குற மாதிரி இவங்க ஒவ்வொருத்தரும் அடிக்கிற மாதிரி, இந்த மாதிரி என்னென்ன அமெரிக்காவுக்கு எதிரான வாசகங்கள் தொடர முடியுமோ, என்னென்ன இஸ்ரேலுக்கு எதிரான வாசகங்கள் தொடர முடியுமோ அத்தனையும் வந்து கடுமையான வார்த்தைகள், டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல் அப்படின்ற மாதிரியும் சொல்லி உங்களை பிரித்து மேய போகிறோம். யாருக்கிட்ட யார் வந்து மிரட்டுறீங்க, இனி நீங்கள் பத்திரமா இருந்துக்கோங்கன்ட்டாங்க. அப்போ இந்த பெரும்பாலான இந்த க்ரௌடில் வந்து எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க. எல்லா தலைவர்களும் சொல்லப்படுகிற பிரதான கருத்து என்னென்னா,
எங்ககிட்ட ஆயுதங்கள் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு சொல்வதற்கு நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது, என்ன தராதரம் இருக்கிறது என்ற மாதிரிலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான விமர்சனத்தை அமெரிக்கா மீது வைத்திருந்தாங்க. குறிப்பாக அமெரிக்கான்னு வருது பாருங்க, ஈரானுடைய பெசஸ்கின் அவர்களும் சரி, அராக்சி அவர்களும் சரி, அவங்களும் இந்த மக்களோட மக்களாக கலந்துக்கிட்டு வாங்க அணுவாயத்தை பற்றி வேணால் பேசலாம், எங்ககிட்ட அதை பேசணும் இதை பேசணும் மற்றது பேசணும் அப்படின்னா அங்கேயே நின்றுக்கோங்க, உங்ககிட்ட நாங்கள் பேச விருப்பமே இல்லை, எங்கள் மக்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு இதுதான் சாட்சி. இதுக்கப்புறமும் வந்து அடிக்கிறேன் பண்ணுறேன்னா இஸ்ரேல் வரைபடத்துலேருந்து எல்லாம் போயிடும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கட்டாங்க. இன்றைக்கி மிரட்டல் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது, ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது மக்கள் நார்மலாகவே அங்கே வசனகர்த்தாக்கள் அதிகம். எங்கே ஈரானில் தூங்கி இருந்தாவே கோட்டாவின் அடிப்படையில் அமெரிக்காவை போட்டு மிரட்டி தள்ளுவாங்க. இப்போ சொல்லவே வேணாம், இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் வசனகர்த்தாக்கள் வந்து குறைவாக இருப்பாங்க, இல்லை நான் குறைவாக இருப்பார்கள், அதனால் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த நிலைப்பாடு என்பது இஸ்ரேலை தவிர அமெரிக்காவின் நிலைப்பாடு பெரிய அளவுக்கு மாறி இருக்கிறது அப்படின்னு என்னால் பார்க்க முடியுது. ட்ரம்ப் அவர்களோட நிலைப்பாடாக இருக்கட்டும், ஜேடி வேன்ஸ் அவர்கள் அர்மீனியா போகிறார், அர்மீனியாவிலிருந்து அசர்பைஜான் போகிறார். அதில் கூட ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, நேற்று ஜேடி வேன்ஸ் வந்து ஒரு ட்விட்டை போட்டு உடனே டெலீட் பண்ணிட்டார். இந்த ட்விட்டை பாருங்கள், அர்மீனியாவில் வந்து ஒரு நினைவு சின்னம் ஒன்று, அதாவது 1915 அர்மீனியா இனப்படுகொலை செய்யப்பட்டு மக்களை கொன்றார்கள், அதற்கான நினைவு சின்னத்தில் போயிட்டு நாங்கள் வந்து மலர் வளையம் வைத்துன்னு போட்ட 1 மணி நேரத்தில் தூக்கிட்டார், உடனே டெலீட் பண்ணிட்டார். என்ன காரணம் அப்படின்னா, அந்த இனப்படுகொலையை நிகழ்த்தியது துருக்கி. உடனே துருக்கி வந்து அப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்க, தலைவரே என்ன தலைவரே இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் இப்படி பண்ணலாமா, அதனால் அதை கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க அப்படின்னு டெலீட் பண்ணிட்டார். யார்? ஜேடி வேன்ஸ் அவர்கள். ஏன்னா துருக்கி இப்போ கொஞ்சம் அமெரிக்காவுக்கு பக்கபலமாக இருக்கிறனால எடுத்து விட்டாங்களாம், இல்லை அசர்பைஜானுடைய நிகழ்வுகள் இன்னும் 2வது நாளாக அங்கே தான் இருக்காங்க, மேபி வேறு எதுக்காவது பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஆனால் ஜேடி வேன்ஸ் அவர்கள், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஜேடி வேன்ஸ் அவர்கள் தெளிவாகிறாங்க. அவரும் ஆமாங்க, அங்கே மக்கள் எல்லாம் ஈரானுக்கு சப்போர்ட் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எங்களுக்கு அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்னா அதெல்லாம் மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மறுபடியும் நான் ஒரு அன்யூஷுவல் ரிப்போர்ட் அங்கே பார்க்க முடிஞ்சது. திடீர்னு இந்த 5 ரீஃபியூலிங் டேங்கர் யூகேலேருந்து கிளம்பி வருது, 6 F-35 ஃபைட்டர் ஜெட்டு அப்படியே வருது, அதுக்கு பின்னாடி 5 ரீஃபியூலிங், அதாவது அங்கேருந்து யூகேலிருந்து கிளம்பி இந்த பக்கம் வந்தது, மிடில் ஈஸ்ட்டை நோக்கி வந்துட்டு இருந்தது. இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது ஒரு பரபரப்பு. 2வது போயிங் WC-135Rன்னு சொல்லுவாங்க, போனிக்ஸ் விமானம். இது மத்திய தரைக்கடல் பகுதியில் அப்படியே ஃபுல்லாக வட்டம் அடிச்சிட்டு இருந்தது, அது ஒரு பிரைமரி டாஸ்க்காக எடுத்துக்கிட்டாங்க. 3வது பார்த்தோம் அப்படின்னா அந்த 135R போனிக்ஸ் வந்து அங்கே மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில இஸ்ரேலுடைய மற்ற பகுதியிலும் வந்து அதுக்கப்புறம் வந்ததாக சொல்கிறாங்க. இது வந்து நியூக்ளியர் டிடெக்ஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது குறிப்பாக அதிர்வலைகளோ இல்லை வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காகன்றாங்க. ஒருவேளை அவங்க ஈரான் தாக்கல் நடத்தினுமான்னு முன்கூட்டியே கணிக்கிறதுக்காகவா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த பரபரப்பு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் அமெரிக்காவை என்ன கன்வின்ஸ் பண்ணுறாங்க, வெள்ளை மாளிகையில் என்ன சொல்ல போகிறாங்க, இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை கன்வின்ஸ் பண்ண முடியுதா, ஏற்கனவே கோட்டசாமி ஒத்துக்குவாரா இல்லையா, இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான நாள். இல்லை ஒரு வேளை இவங்க எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாலுமே எங்களுக்கு வந்து அணு ஆயுதங்கள் மட்டும்தான் வேணும், மீறி நாங்கள் கான்செப்டுக்கு வரலன்னு அமெரிக்கா சொல்ல வராங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான தருணம் கூட. ஆனால் இவங்க இன்னும் பேச்சுவார்த்தைக்கெலாம் நாங்கள் நாள் குறிக்கல, நாங்கள் தயாராக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல். அடிஷ்னலாக இப்போ இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே, வரைபடத்தில் இந்த பேலஸ்தீனுக்கு சென்டரில் ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், இது வந்து ஒரு லாங் லென்த், ஒரு பெரிய ஒரு பைபாஸ் ரூட்டு மாதிரி பெருசாக ஒரு 4 ரோடு மாதிரி ஒரு பைபாஸ் ரூட்டு. இந்த பைபாஸ் ரூட்டில் சென்ட்ரல் பகுதி இருக்குது பாருங்கள், ஜெருசலம் பக்கத்தில், இந்த இடத்துல தான் அந்த சர்ச்சைக்குரிய பகுதி நீல கலர் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக இணைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மேலே இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அதை வந்து E1 செட்டில்மெண்ட் எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பகுதியில் ரோடுமே வந்து பெருசு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த நியூ பைபாஸ் வந்து 2019 முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பகுதியை முழுமையாக இணைச்சதுக்கு தான் வந்து வெள்ளை மாளிகை இப்போ கொஞ்சம் ஒத்துக்கல, இல்லை எங்களுக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னது தான். பார்க்கலாம் இதையும் எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அமெரிக்காவை இப்போ நம்புறதுக்கு யாருமே தயாராக இல்லை. ஏன்னா அவங்க நட்பு நாடு. இப்போ நிலைமைக்கு அமெரிக்காவை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருங்க? எந்த நாடுமே இல்லைல்ல. சரி,
யாருமே அமெரிக்கா க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை, உடனே இந்தியான்னு சொல்லிடுறாங்க. மேபி ஐரோப்பா. இப்போ ஐரோப்பா வந்து இன்னைக்கு காலையில் ஒரு அவசர உத்தரவு கொடுத்தாங்க. என்னென்னா ஐரோப்பானுடைய பேங்கிங் சிஸ்டம் எல்லாம் நார்மலாக 2 இருக்கும். ஒன்று வந்து என்ன மேரிட்டினா, அப்புறம் வெய்மர்ட். மேரிட்டினா வெய்மர்ட் இதுதான் வந்து பேமெண்ட் சிஸ்டத்தில் பெரிய அளவுக்கு இருக்கும். யூரோப்பியன் பேமெண்ட்ஸ் இனிஷியேட்டிவ் EPI அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபுல்லாக யூரோப்பியனுடைய பேங்க்லாம் அர்ஜென்ட்டாக கால் பண்ணி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் விசா அண்ட் மாஸ்டர் கார்டு எதுக்கும் வந்து தயாராக இருங்க. ஏன்னா விசா அண்ட் மாஸ்டர் கார்டு வந்து அமெரிக்கா பேஸு சார்ந்தது இல்லை. ஏன்னா இப்போ பெரும்பாலும் அமெரிக்கா பேஸு சார்ந்து இருக்கிறதுனால திடீர்னு நாளைக்கு ஓடி வந்து மனுஷன் ஏதாவது தடை போட்டாருன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஆட்டம் கண்டு போயிரு ஐரோப்பா. அதனால என்ன இவங்க அப்படி தானே பண்ணாங்க. இப்போ ரஷ்யாவை எப்படி முடக்குனாங்க, இதே மாதிரி தானே இருந்து கடைசியில் இவங்க அவங்களுக்கு தடை வச்சாங்க. அதனால எண்ணம் போல தானே வாழ்வு. அதனால ஒரு திருடுறவங்களை பற்றி தெரியும். அதனால திடீர்னு இந்த இடத்துல அமெரிக்கா ஓடி வந்து ஏதாவது தடை பண்ணிடுறாங்களா அப்படின்ட்டு ஒரு பெரிய ஜர்க்கில் இருக்காங்க. ஐரோப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. எனக்கு மை கார்னே அவர்கள், என்னது கனடாவையும் அமெரிக்காவையும் இணைக்கக்கூடிய மிக ஒரு முக்கியமான பாலம், 2018 உருவாக்கப்பட்ட பாலம். அந்த பாலம் பேர் வந்து கோர்டியாவ். இந்த கோர்டியாவ் இன்டர்நேஷ்னல் பிரிட்ஜ், டெட்ரோட் அண்டு வின்ஸ்டார் ஆன்டிரியூரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது இணைக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. 2018 6.4 பில்லியன் கனடானுடைய ப்ராஜெக்ட். கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க, முழுமையாக கட்டுறாங்க. இந்த காசில் சிங்கிள் பைசா கூட அமெரிக்கா கொடுக்கலன்னு இன்னைக்கு கனடா சொல்கிறாங்க. ஆனால் அப்பயும் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஓகே பண்ணது 2018 பெரும்பாலான ஸ்டீல் எங்கே வாங்கினதுன்னா அமெரிக்கா கிட்ட தான் வாங்கினாங்களாம். ஸ்டீலு, ஆளை யூஸ் பண்ணது, இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் வந்து யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். அதுவும் காம்பன்சேஷன் கூட நிறையா கொடுத்தாங்கன்னாங்க. இப்போ அமெரிக்கா சைடு வந்து இந்த பாலம் வரும்போது காம்பன்சேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதையும் கனடா தான் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணும்போது ஏன் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து திடீர்னு இப்போ 2026 ப்ராஜெக்ட் முடிஞ்சதுங்க, ஓப்பன் பண்ணுற சமயத்தில் நான் ஓப்பன் பண்ண விட மாட்டேன், எங்கள் தரப்பில் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா கனடா வந்து சீனா கிட்ட பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதுனால நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அங்கே கனடாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அடடா இது என்ன பெரிய கோட்டசாமி வந்து கோவத்தில் இருக்கிறார் போல அப்படின்ட்டு மறுபடியும் மாயர் கார்னி அவர்கள் இங்கே ட்ரம்ப் அவர்கிட்ட பர்சனலாக பேசினாராம். பேசி தலைவரே இது உங்களோட முடிவில் தான் எடுத்ததுன்ற மாதிரி பேசினோடனே கொஞ்சம் ஹார்ஸாக பேசிட்டாராம் ட்ரம்ப் அவர்கள். என்ன நீங்கள் சீனா பக்கம்லாம் போயிட்டு ஓப்பன் பண்ணனோடனே ஓடி வந்து பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் கனடா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 88 F-35 போர் விமானங்கள் கிட்டத்தட்ட 2028 கொடுக்குற மாதிரி பிளானு. 2026 ஒரு 14 வாங்குறாங்க ஃபஸ்ட்டு F-35. அதுக்கான காஸ்ட்டு கூட பாதிக்கு மேலே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அவசரமாக என்ன பண்ணுறாங்கன்னா 14 அடிஷ்னல் இந்த போர் விமானத்துக்கான காஸ்ட்டை கூட நாங்கள் கொடுத்துட்றோம், வாழ்நாள் அதாவது 2040 வரைக்கும் கிட்டத்தட்ட அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கூட கொடுத்துட்றோம், ஃபஸ்ட்டு நீங்கள் 14 கொடுங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு இப்போ கிட்டத்தட்ட இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா முந்தா நேற்று வந்து மை கார்னே அவர்கள் என்ன சொன்னார்னா, இனி நாங்கள் F-35 வாங்குற எய்மில் இல்லை, அங்கே போயிட்டு நாங்கள் திடீப்பன் போர் விமானம் வாங்கிட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவ்வளோதான் கேன்சல்ன்ற மாதிரி சொன்னாங்க. திடீர்னு மனுஷன் ஓடி வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நிறுத்திக்கிட்டார். இப்போ ப்ராஜெக்டை நிறுத்தினதுக்கப்புறம் இனி என்னென்ன பண்ண போகிறோம் பாரு உங்களை அப்படின்னு மிரட்ட உடனே இப்போ கனடா ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பாஸ் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு 14 போர் விமானம் வாங்குறோம், அதுக்கப்புறம் பாருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம், ஏன்னா இது எல்லாம் இப்போ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐரோப்பா ஓடி வந்து. ஆஹா கோட்டாசாமி என்னைக்குனாலும் வெறியாவார் போல், திடீர்னு ஏதாவது இது மாதிரி முக்கிய இதில் வந்து பிடிச்சிட்டானா ரொம்ப கஷ்டம்னு. ஏன்னா நேற்று வந்து பாட்டியும் பேரணும், குறிப்பாக மேக்ரன் அவர்கள் ஒரு டைலாக் சொல்கிறாரு, இதுக்கப்புறமும் நம்ம அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா ஒரு காலத்தில் நம்ம நாட்டோட தன்மையை நம்ம இழக்க வேண்டியது வரும். இனி ஆன்டி அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது ப்ரோ ஐரோப்பா என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அமெரிக்காவுக்கு எதிரான கொள்கையில் இனியும் நம்ம செயல்படுத்தலை அப்படின்னா ஒரு காலத்தில் நம்ம நாடும் உக்ரைன் மாதிரி கரைய வேண்டியது தான், இல்லை ஐரோப்பா அமெரிக்கா கிட்ட எழுதி வச்சுட்டு போயிட வேண்டியதான் நேற்றே மனசு ஸ்ட்ரிக்டாக சொல்ல. இதெல்லாம் பார்த்து ஐரோப்பா வந்து ரொம்ப சரி உஷாராகிக்கலான்றாங்க. என்ன தான் உஷாராக இருந்தாலுமே அங்கே உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டு நிறுத்துறாங்களான்னா நிறுத்தலை, 90 பில்லியன் கொடுக்குறாங்க. இந்த 90 பில்லியனும் ரீஃபண்ட் பேஸில் கொடுக்குறாங்க. அந்த ரீஃபண்டுமே வந்து நாளைக்கு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு ரஷ்யா வந்து ஒரு தொகையை கொடுக்கும் உக்ரைனுக்கு இல்லையா, அந்த தொகையில் உங்கள் ரீபேமெண்ட் கொடுத்தா போதும்.
இதை வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 3 வருஷத்தில் ஷிஃப்ட் பேஸ்டாக கொடுக்குறாங்க. அந்த 90ல் 60 பக்கம் ஆயுதங்களை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு மேஜர் அப்படின்னா, இன்னும் ஹங்கேரி போன்ற நாடுகள்லாம் ஒப்புதல் கொடுக்கல, இருந்தாலும் நாங்கள் ஒப்புதல் கொடுத்துருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுங்கள்ங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நீங்கள் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா அவர்கள் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டார். என்ன காரணம், பாராளுமன்றத்தில் பேசும்போது அமெரிக்கா இனிக்க பேசினாங்க, நம்மளும் இனிக்க அவங்கக்கிட்ட போனோம், எல்லாமே செஞ்சோம். ஆனால் கடைசியில் நம்ம தேவைகள் எல்லாத்தையும் பயன்படுத்திய அமெரிக்கா இன்று நம்மளை பேப்பர் டாய்லெட் மாதிரி இப்படி தொடச்சி தூக்கி போட்டாங்க நம்மளை அப்படின்ட்டார். இல்லை, இந்த டைலாக் போய் பாராளுமன்றத்தில் சொல்லணும் அவர் தான். ஏன்னா எனக்கு என்ன டவுட்னா, அப்படி என்ன நீங்கள் அமெரிக்காவுக்கு சாதகமாக இருந்துட்டீங்கன்னா, அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுடைய இயற்கை வளங்களை முழுமையாக எடுத்துக்கிட்டாங்க. இவங்க கேட்ட ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, பாகிஸ்தான் நாங்கள் இயற்கை வளங்களை கூட கொடுத்துட்றோம், குறிப்பாக பலுச்சிஸ்தான் பகுதியில் நீங்கள் வந்து பிஎல்ஏவை வந்து தீவிரவாதிகள் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, அறிவிச்சிட்டா போச்சு, இருந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு கடைசியில் இவங்க கேட்குற எதுவுமே அவங்க நிறைவேற்றலையா, நம்மளை பேப்பர் டாய்லெட் மாதிரி பயன்படுத்திட்டாங்க. சரி, அவங்க தான் அப்படின்னா நம்ம மக்கள், இராணுவம், காவல்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், பொறுப்புள்ள அரசியல்வாதிகள் வந்து பொறுப்பாக்குறாங்களா? பிஎல்ஏ தாக்கல் நடத்தப்பட்டு வீர மரணம் அடைந்த இராணுவ வீரர்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துறோம், அஞ்சலி செலுத்த ஒரே ஒரு அமைச்சர் வரல. இதுதான் உங்கள் நாட்டுப்பற்றா? இல்லை, இதுதான் உங்கள் நாட்டுப்பற்றா அப்படின்னு மனுஷன் வந்து அவங்க பாராளுமன்றத்தில் வெடிச்செறிந்திருக்கிறார். அதனால் அதுவும் கொஞ்சம் அமெரிக்கா மீது கொஞ்சம் கோபமாக்குறாரு. சரி, பாகிஸ்தான் தான் கோபமாக இருக்கானா, போலந்து வாங்க. போலந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃபீஸ் பிளான் ஒன்று இருக்குல்ல, நானும் வரலன்ட்டாங்க. கொஞ்ச நாளாகவே ட்ரம்ப்போட நடவடிக்கையே சரியில்லை, ஆள் நடக்கிறது கொஞ்சம் கோணையாக நடக்கிறாரு, அதனால் யார் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் நாங்கள் கொஞ்சம் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு போலந்து தரப்புல வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே இத்தாலி வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, போலந்து வெளிப்படையாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஐரோப்பா நாடுகள், பெரும்பாலான நாடுகள் வந்து நிறைய ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். இப்போ வந்து புதிய தத்துவம் ஒன்று வந்திருக்கு, ஐரோப்பானுடைய தத்துவம். இந்த காஜா கலாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சைஸ் ஆஃப் உக்ரைன் ஆர்மி வந்து ப்ராப்ளமே, அது வந்து ப்ராப்ளமே இல்லையா. ஆனால் அவங்க வந்து பெருசாக அட்டாக் பண்ண மாட்டாங்க ரஷ்யாவையோ இல்லை இதுவோ. ஆனால் சைஸ் ஆஃப் ரஷ்யன் ஆர்மி தான் வந்து ப்ராப்ளமா. ஏன்னா எல்லா நெய்பர்ஸுக்கும் ப்ராப்ளமா. சைஸ் ஆஃப் ரஷ்யன் மிலிட்டரி பட்ஜெட் தான் வந்து ப்ராப்ளம் டு ஆகலாம். அதனால் அந்த ப்ராப்ளத்தை இல்லாமல் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா உக்ரைனுக்கு உதவிகளை பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஆரம்பிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இன்று வந்து மறுபடியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எண்ணெய் வாங்க யாரும் எங்களுக்கு வந்து நிபந்தனை கொடுக்கவும் முடியாது, எங்களுக்கு எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே நான் வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கான செயல்பாடுகள் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய ரிப்போர்ட் என்ன சொன்னாங்கன்னா, சீனா அதிகமான அளவுக்கு முன்பு இருந்ததை விட பெரிய அளவுக்கு வாங்குறாங்க, ஆனால் அவங்களுக்கான இன்புட் அவ்வளோ இல்லைன்றாங்க. மேபி அதை நம்ம சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே சீனா வழியாக வாங்குறாங்க, இந்தியா நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம நினச்சோம். ஏன்னா சீனா பார்த்தோன்னா நேற்று நம்ம இனிக்க பேசினாங்க இந்தியாவை பார்த்து. இந்தியாவும் சீனாவும் இனி நாங்கள் பங்காளிங்க எப்போவுமே வந்து வளர்ச்சியை மட்டும்தான் நாங்கள் சிந்திப்போம், மற்றதெல்லாம் நாங்கள் பேசி தீர்த்துப்போம் அப்படின்னு சொன்னது எல்லாமே வந்து இது கொஞ்சம் ஏதோ பாசிட்டிவாக வருது. பட் இதில் கொஞ்சம் சீனாவுக்கு பெரிய கமிஷன் இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து வரதுனால இதை அவங்கள வரவேற்பாங்க. பட் இதை தடுக்கவும் முடியாதுல்ல, நாங்கள் சீனா கிட்ட தான் வாங்குறோன்னு சொல்லும் போது தடுக்க முடியாது. ஹோப் ஏதோ ஒரு வழியில் ரஷ்யாவுக்கிட்ட இருந்து வாங்குவாங்க. பட் அது எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்கன்ற நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். காலையில் கனடாவில் ஒரு துப்பாக்கி சூடு 10 பேர் பக்கம் இறந்து போனாங்கல்ல, கல்லூரியில் ஸ்கூல் பையன்தான். என்ன காரணத்தினால பண்ணான்னா, வந்து டிரான்ஸ்ஜெண்டரை வந்து இழிவுபடுத்தியிருக்காங்க. ஆணாக இருந்து பெண்ணாக மாறக்கூடிய பையன், அவன் இழிவுபடுத்தினதுனால துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு சுட்டு தள்ளிட்டுக்கிறான். கூட இருக்கக்கூடிய கிளாஸ்மேட்ஸ் அது மாதிரி வந்து சுட்டு தள்ளிட்டுக்கிறான். பாரு, ஒரு கோபம், டிரான்ஸ்ஜெண்டராக இருந்து அங்கீகரிக்கலன்ற ஒரு கோபத்தில் சுட்டு தள்ளியிருக்கிறான். இருந்தாலும் பள்ளிக்கூடங்களில் போய் சுடுவது நியாயமா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோட இன்னொரு பதிவு ஒன்று, இந்த கொலம்பியானுடைய பிரசிடென்ட் குஸ்டோவோ பெட்ரோக்கிறார்ல, அவர் குடும்பத்தோட ஹெலிகாப்டரில் போயிட்டு ஒரு தீவு பக்கத்தில் இறங்கலாம்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு லைட் அடிக்கிறாங்க. உடனே விமானி அலர்ட் ஆகுறாரு, அப்படியே மேலே பறக்கிறாரு, இறங்குற திட்டத்தை கைவிடுறாங்க, கண் காணாத தேசத்தில் போயிட்டு இறங்குறாரு. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க, நல்ல வேலை உயிர் தப்பிச்சிங்க, இல்லைன்னா நீங்கள் முடிச்சிருப்பாங்க உங்களான்ட்டாங்களாம். இது மாதிரி நூல் இலையில் உயிர் தப்பினேன், என்னையும் கொள்வதற்கு பலிய திட்டங்களை வகுத்தார்கள் அப்படின்றாங்க.
இது கனவுல வந்து சொன்னாரா நேரில் வந்து சொன்னாரான்னு தெரியல. ஆனா ஒரு பேட்டியில சொன்னாரு. கனவுல நடந்தது சொன்னாரா இல்ல நிஜமா நடந்தது சொன்னாரான்றதை இனி அவர் பிடிச்சி விசாரிக்கணும். இருந்தாலும் பாருங்க, ஒரு ஹெலிகாப்டர் நோக்கி இப்படி லைட் அடிச்சாங்கன்னாவே பாருங்க, ஒரு அதிபருக்கு ஒரு இது இல்லையாப்பா. பார்க்க வேண்டியதான், பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.